ரியா ரித்திக் 2 பேருமே ஸ்கூலுக்கு கிளம்பியாச்சு. என்னோட ஹஸ்பண்டும் வந்து ஆஃபீஸ் கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் இருக்கிற வேலைகளை தான் நான் பார்த்துட்ருக்கேன். குட்டி பசங்க 2 பேருமே வந்து மஷ்ரூம் பிரியாணி, அது கூட கொஞ்சமாக பாயில்டு எக்கு, தயிர் இதெல்லாம் லஞ்சுக்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. என்னோட ஹஸ்பண்ட் இந்த வெதருக்கு நல்லா காரமாக பேபி பொட்டேட்டோ ஃப்ரை வந்து இந்த மஷ்ரூம் பிரியாணி கூட சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி அதையும் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேபி பொட்டேட்டோ ஃப்ரை தான் இப்போ பண்ணிகிட்ருக்கேன். அது ஒரு சைடு வெந்துட்டு இருக்கும்போதே பாத்திரத்தெல்லாம் க்ளீன் பண்ணிட்டோன்னா காலையில் வேலை முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு பாத்திரத்தையும் க்ளீன் பண்ணியாச்சுங்க. இங்கே சென்னையில் பார்த்தீங்கன்னா வெதர் பயங்கரமாக இருக்குது. ஊட்டி மாதிரி சிலுன்னு இருக்குது. தரையில் காலே வைக்க முடியல, அந்த அளவுக்கு சில்லுன்னு இருக்குது. அவ்வளோதான், ரொம்ப சூப்பராக நம்மளோட லஞ்சும் ரெடி ஆகிடுச்சு. கையோட கிச்சனையும் க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சன் கவுண்டர் டாப் எல்லாத்தையும் தொடச்சி விட்டுட்டேன். இதுக்கப்புறம் நம்ம ஈவினிங் டீ டைமுக்கு கிச்சனுக்குள்ளே வந்தால் போதும். இந்த மாதிரி காலையிலேயே வேலையை முடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து நிறைய ஃப்ரீ டைம் இருக்கிற மாதிரி இருக்கும். என்னோடய பசங்க ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் என்னோடய வீட்டை பார்த்தோன்னா புயல் அடித்து ஓஞ்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி அங்கங்கே குப்பையாக இருக்கும். அதெல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு.